Let's open our book to Revelation chapter 4. நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Chapter 4 verse 1. Can one of you read chapter 4 verse 1? யாராவது வாசிக்கிறீங்களா? அதிகாரம் 4 வசனம் 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Okay. So we'll go through this. I'll ask some question. If you can just respond, that would be helpful. Yeah? Yes. So after these things, so what we have seen in the first 3 chapters, we see the 7 churches and message to the 7 churches, and after these things John is seeing one thing. What exactly John is seeing now? இந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியங்களை எல்லாம் 3 அதிகாரத்தை படித்து முடித்த பின்பு, இவைகளுக்கு பின்பு என்று தேவன் சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. சில காரியங்களை யோவான் காண்பிக்கப்படுகிறது. எதை யோவான் பார்த்தார்? So what is John seeing now? There is a door standing open in heaven. பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை அவர் காண்கிறார். Yep. And there is a voice which says that I can show you what must happen after these things. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்புகிறது. So after the 3 chapters or after the church period, right, and whatever it's written from verse 4 onwards, chapter 4 onwards, it is happening after the 3 chapters or after the church ages. அதாவது சபையின் காலம் முடிந்த பின்பு 4வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆகவே சபையின் காலத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கு தேவன் காண்பிக்கிறார் யோவானுக்கு. Now in chapter 4 what do we see? இங்கு 4வது அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம்? A door opened there in the heaven. பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை காண்கிறோம் நாம். And what exactly is the focus point in chapter 4, do you know? There is a throne in heaven. அதாவது 4வது அதிகாரத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிற ஒரு சிங்காசனம். On the earth, who is ruling now? இப்பொழுது பூமியில் யார் ஆளுகை செய்கிறார்கள்? Who is ruling when John writes this? யோவான் இது எழுதும்போது யார் ஆளுகை செய்கிறார்கள்? ரோமர்கள். Or Domitian, right? One of the emperor. டொமிஷியன் சொல்லப்படக்கூடிய ரோம சீசர். But where exactly is the throne? ஆனால் உண்மையான சிங்காசனம் அரியணை எங்க இருக்கிறது? It is heaven. பரலோகத்தில் இருக்கிறது. So this shows that whoever rules on this earth, but the ultimate one who rules everything, the throne is in heaven. அதாவது இந்த பூமியில் யார் ஆளுகை செய்தாலும் கூட சிங்காசனமானது, இறுதியான அதிகாரமானது அது பரலோக ராஜாவிடத்தில் இருக்கிறது. And there is someone sitting on the throne who is our God. அந்த பரலோக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவன் யார்? Is our God. அவர்தான் நமது தேவன். Now coming to chapter 5, we'll quickly go through it. There is a scroll. அங்க 5வது அதிகாரத்தில் ஒரு புத்தக சுருளை பார்க்கிறோம். Now if you can quickly read through and let me know, in the scroll, which side it is written? அந்த புத்தக சுருளில் எந்த பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது? Both the sides. 2 பக்கமும். And there is another unique thing about the scroll. Is it open or closed? அந்த புத்தக சுருளானது மூடப்பட்டிருக்கிறதா திறக்கப்பட்டிருக்கிறதா? It is sealed. அது முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. Now there is a question that who is worthy to open the இப்பொழுது கேள்வியானது, and to break its seals? அந்த புத்தக சுருளுடைய முத்திரையை உடைத்து அதை விரித்து படிக்கிறதுக்கான பாத்திரம், அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது? But before answering that, what exactly is this scroll and what is written there? ஆனால் அதற்கு முன்பாக புத்தக சுருளினால் என்ன, அது எழுதப்பட்டிருக்கிறது என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். This scroll means it is written both the sides. It means it is a very comprehensive content. அதாவது 2 பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகவும் it's a very comprehensive, very detailed. அது 2 பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற என்ன அர்த்தம் என்றால் மிகவும் விளக்கமாக தெளிவாக விவரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. Now what we are going to see from chapter 6 onwards, all these things are written in that scroll. 6வது அதிகாரத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய எல்லாமே அந்த புத்தக சுருளில் தெளிவாக துல்லியமாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. When something is opening in that scroll, something is happening here on the earth. அந்த புத்தக சுருளில் சில பகுதிகள்
திறக்கப்படும் பொழுது பூமியில் சில நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகிறது. Let me summarize this. This scroll contains a very comprehensive plan of God regarding the destiny of the world or the destiny of the human beings. அதாவது புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் வரக்கூடிய முடிவை பற்றியும் அதற்கு பின்பாக நடக்கக்கூடிய முடிவை பற்றியும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. So from the first session, let me ask a question. Who designed this plan? முதலாவது கேள்வி, இந்த திட்டத்தை திட்டம் பண்ணினது யார்? தயாரித்தது யார்? Who execute this plan? இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது யார்? Who fulfills the plan? அந்த திட்டத்தை நிறைவேற்றப் போவது யார்? Now the question is that who is worthy to execute and fulfill this plan which is contained in that scroll? அந்த புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருக்கிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் தகுதி படைத்தவர் யார்? Who is that person? யார் அந்த நபர்? It's a person of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து என்பவர்தான். Which means all what is going to happen, the whole plan of God, it hinges around the person and the work of Jesus Christ. இங்கு இதற்கு மேல் நடக்கப்படக்கூடிய எல்லா திட்டங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Let me repeat again. All what is going to happen as per God's plan, it hinges around the person and the work of Jesus Christ. இதற்கு பின்பாக உலகத்திலும் சர்வலோகத்திலும் நடக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே இயேசு கிறிஸ்து என்ற நபரை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது, திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது. Now if you can open this one pager note which we have in your hands. இப்பொழுது வைத்திருக்கிற அந்த நோட்ஸை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Now what is going to happen hereafter is that after the church age, right, we are taking a view that the next thing which is going to happen is the second coming of Jesus Christ, the rapture of Christ. சபையின் காலம் முடிந்த பின்பு we are going to caught up, right? The rapture. சபையின் காலம் முடிந்த பின்பு நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க போகிறது. It can happen at any time. அது எப்பொழுதுமே நடக்கலாம். Right? And after that there is a 7-year period of great tribulation which is going to happen. அதற்கு பின்பாக 7 வருடம் மகா உபத்திரவம் நடக்க போகிறது. I'll just let me summarize the sequence of events, then we'll get into that. நான் முதலாவது அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் வரிசைக்கிரமமாக சொல்கிறேன், அதற்கு பின்பு ஒன்றாக நாம் தியானிப்போம். So what is the time of great tribulation? How many years? மகா உபத்திரவ காலம் என்பது எத்தனை வருடங்கள்? 7 years. 7 வருடம். When you study from the book of Daniel, Pramod would explain that there is a 70th week. 1 week represents 7 years. The 69 years completed. Between 69 and 70 there is a gap. We are living in that gap. 70th year is yet to happen. தானியேல் புத்தகத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம், 70 வருட காலம் என்பது, அதாவது ஒரு வருடம் என்பது 7 வருட ஒரு காலம் என்பது 7 வருடத்தை குறிக்கிறது. ஆக 70 வருடம் முடிய இருக்கிறது. 69வது வருடத்துக்கும் 70வது வருடத்துக்கும் இடையே ஒரு இடைப்பட்ட காலம் உண்டு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். All understood? புரிகிறதா? Why? Because I'll ask this question. Okay. Now, during the 7-year of tribulation, there are 3 series of judgment which is going to happen. இந்த 7 வருட மகா உபத்திரவ காலத்தில் 3 வரிசையான நியாய தீர்ப்பானது நடக்க போகிறது. The first one is called the seal judgment. முதலாவது நியாய தீர்ப்பு என்பது முத்திரை நியாய தீர்ப்பு. How many seals are there? எத்தனை முத்திரைகள் உண்டு அங்கு? 7 seals. 7 முத்திரைகள். After the 7th seal, there are 7 trumpet judgments. 7 முத்திரை நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு 7 எக்கால நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது. Why it is called seal judgment? Because when a seal is opened in the earth, in the heaven, there is something happening on the earth. ஏன் அது முத்திரை நியாய தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது என்றால், அங்கு புஸ்தகச் சுருளில் ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் இந்த பூமியில் நியாய தீர்ப்பானது நிறைவேற்றப்படுகிறது. Something similar to that, when an angel when we make a sound of a trumpet, there is something happen in the earth. That is called a 7th trumpet judgment. அந்த தூதனானவன் ஒவ்வொரு எக்காலத்தையும் அவர் முழங்கும் பொழுது இந்த பூமியில் ஒவ்வொரு நியாய தீர்ப்பானது அங்கு நிறைவேற்றப்படுகிறது. And the last series is called the bowl judgment, something like a patram, like bowl judgment. It is full of wrath of God. That's a metaphor. That's called a 7 bowl judgment. பவுல் என்ன போட்டு தமிழ்ல? கலசம். இறுதியாக மூன்றாவது கலச நியாய தீர்ப்பு, 7 கலசங்கள். So how many series of judgment? எத்தனை வரிசையான நியாய தீர்ப்புகள் உண்டு?
3 நியாய தீர்ப்புகள். seal judgment, முதலாவது முத்திரை நியாய தீர்ப்பு, then trumpet judgment, இரண்டாவது எக்கால நியாய தீர்ப்பு, then மூன்றாவது கலச நியாய தீர்ப்பு. right. During this time there are 3 friends will arise. 3 friends. இந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் 3 நண்பர்கள் எழுந்திருக்க போகிறார்கள். The names of the friends are, the first one is called the dragon or the Satan. முதலாவது நண்பன் dragon or the Satan. தமிழ்ல வலு சர்ப்பம். The second his friend's name is called the beast from the sea or the Antichrist. இரண்டாவது நண்பன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடலிலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகம். The third friend's name is that the beast from the earth, all called the false prophets. மூன்றாவது கள்ள போதகன் என்று சொல்லப்படக்கூடிய பூமியிலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகம். Understood the 3 friends? 3 நண்பர்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? Fine. Now, after the end of the 7-year period, there is in a metaphor, there is a lady where the human system, the people of this world, the wicked system, its name is called Babylon. இந்த நிகழ்வுகளுக்கு பின்பாக ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்க போகிறோம். அந்த ஸ்திரீயானவள் அந்த ஒரு சித்திரமாக நமக்கு எழுதப்படுகிறாள். இந்த உலகமும் உலக மக்களும் உலகத்தில் இருக்கிற அமைப்புகளை அவர்கள் சித்திர வார்த்தையில் ஒரு ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த ஸ்திரீயுடைய பெயர் பாபிலோன். And Jesus is going to destroy that Babylon as a lady. Jesus is going to destroy that. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாபிலோனை முழுவதுமாக அழித்து ஒழிக்கிறார். That is the fourth thing in this page. The fourth one, the destruction of Babylon the Great. இந்த நோட்ஸில் அது 4வது பாயிண்டாக சொல்லப்படுகிறது. After that, Jesus will have a victorious warrior on Antichrist, the false prophet, the Satan, all the unbelievers on one side, and Jesus Christ and all who follows him on the other side. There is a great war. At the end of the great war, Jesus will be a victorious warrior. That's what we see here. இதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகிறது. ஒரு பக்கம் அந்த கள்ள போதகனான தீர்க்கதரிசி, சாத்தான், வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள். இன்னொரு புறம் இயேசுவானவரும் தூதர்களும் இயேசுடைய தூதர்களும். 2 பேருக்கும் நடக்கப்பட்ட மிகப்பெரிய அந்த போரில் இயேசுவானவர் பெரிய வெற்றியை அவர் கொள்ளப் போகிறார். Understood so far? இதுவரைக்கும் புரிந்ததா? Right? Fine. After this war, now as Pramod was explaining, now the rule of Jesus Christ, the millennium kingdom, I am taking one of the views. The millennium, the 1000-year period of Jesus Christ is going to happen. இதற்கு பின்பு நாம் 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுகையின் காலமானது ஆரம்பிக்கப்பட போகிறது. Now, in the beginning of the millennium, literally speaking, there are no unbelievers. அந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது அது ஒரு அவிசுவாசிகளும் கூட இருக்க மாட்டார்கள். அந்த ராஜ்யத்தின் ஆரம்பிக்கும் போது all the believers, those who are dead, they will rise again. மரித்த எல்லா விசுவாசிகளும் அவர்கள் எழுந்திருப்பார்கள். In the previous session we have seen that there are 2 types of resurrection. The first resurrection, all the believers, all the followers of Lamb, they will resurrect during the millennium period. நாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து படித்துக் கொண்டிருந்தோம். 2 வகையான உயிர்த்தெழுதல் உண்டு. அதில் முதல் உயிர்த்தெழுதலின் போது எல்லா விசுவாசிகளும் உயிர்த்தெழுவார்கள். உயிர்த்தெழுந்து அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கெடுப்பார்கள். We'll discuss about that more. அதை இன்னும் ஆழமாக தியானிப்போம். And at the end of this 1000-year period, then there is a great judgment which is going to happen. அந்த 1000 வருட அரசாட்சியுடைய முடிவில் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பானது நடைபெறும். Do you know what is the color of that throne? அந்த சிங்காசனத்துடைய நிறம் என்ன தெரியுமா? White color. That's why it called a white throne judgment. அது வெள்ளை கலர். அதனால தான் அது வெள்ளை நிற சிங்காசனம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. And Jesus Christ will sit on the throne and will judge all the unbelievers. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து எல்லா அவிசுவாசிகளையும் நியாயம் தீர்ப்பார்.
all unbelievers will be resurrected to face the judgment. எல்லா அவிசுவாசிகளும் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்பை எதிர்கொள்வார்கள். After the judgment, they will be thrown into the eternal lake of fire. அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பு அவர்கள் எல்லோரும் நித்தியமான அந்த அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். Understood so far? இதுவரைக்கும் புரிந்ததா? After that, what is going to happen is that all this Kotagiri and Tamil Nadu and Andhra will be completely moved away, and there is a new heaven and a new earth is going to come. அதற்கு பின்பாக தமிழ்நாடு, கோத்தகிரி, கேரளா, ஆந்திரா என்று எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படும். Now, in that new heaven and new earth, there is a capital city, something like that, a new Jerusalem, completely designed and built by God, is coming down. That will be the city. அந்த புதிய வானம் புதிய பூமியில் தேவனால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு புதிய எருசலேம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரமானது வந்து இறங்கும். And we'll be eternally with Jesus Christ. நாம் இயேசுவோடு கூட நித்தியத்தில் அவரோடு கூட இருப்போம். That's a high level or a glimpse of what is going to happen. இதுதான் இனிமேல் நடக்க போற விஷயங்களை குறித்தான ஒரு முன் பார்வை. Understood? புரிகிறதா? We'll quickly once again go through this. மறுபடியும் பார்ப்போமா? Now the rapture or the second coming of Jesus Christ, which is going to happen. இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழப் போகிறது. And what will happen on this earth? இந்த பூமியில் நிகழும் உபத்திரவ காலம். How many years? எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 years of great tribulation which is going to happen. 7 வருட மகா உபத்திரவ காலம் நடக்கப் போகிறது. During that times we mentioned about 3 friends. Remember? அப்பொழுது 3 நண்பர்களை குறித்து நாம் பார்த்தோம். வலுசர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. And all the people in this world, the human system is represented by a lady. Her name is இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் ஒரு ஸ்திரீயாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீயுடைய பெயர் என்ன? பாபிலோன். And after destroying with a great war, next event is that the 1000-year rule or the millennium of Jesus Christ. இயேசுவின் மகா பெரிய போரில் ஜெயம் கொண்ட பின்பு 1000 வருட அரசாட்சியானது ஆரம்பிக்கப்பட போகுது. And all those who are killed or martyred during the 1000-year period, they will resurrect and we will be part of that. That is called the first resurrection. அந்த 1000 வருட அரசாட்சியின் போது இரத்த சாட்சியை மரித்தவர்கள் எல்லோரும் எழுந்திருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் கூட உயிர்த்தெழுவோம். End of that millennium, what is going to happen? முடிவில் என்ன நடக்கும்? White throne judgment. Jesus will judge all the unbelievers. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வெள்ளை நிற சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு நியாயம் தீர்ப்பார் எல்லோரையும். After that, what is going to happen? அதற்கு பின்பாக என்ன நடக்கும்? புதிய வானம் புதிய பூமி. Then what is the final or the eternal destiny? கடைசியாக நித்தியமான இறுதியான முடிவு என்ன? The new Jerusalem. Yeah? புதிய எருசலேம். Fine. Interesting so far? Fine. Now with that note, let us turn our Bible to chapter 6. இப்பொழுது நாம் வேத புத்தகத்தை 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். Yeah. Now, what is the source of all the judgment happening on this earth? What is the source of all the judgment happen on earth during the great tribulation? மகா உபத்திரவ காலத்தில் நிகழக்கூடிய எல்லா நியாய தீர்ப்புக்குமான ஆதாரம் இது. எங்கிருந்து நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும்? Is it a man-made tribulation or someone from the earth planning all this tribulation, or if not, from where what exactly is the source of all this tribulation? இந்த உபத்திரவ காலம் எல்லாம் மனிதன் அழகா திட்டம் பண்ணி கொண்டு வருவதா? Yeah. So the source of all the judgment happening on this earth, the source is from heaven. ஆதாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் பரலோகத்திலிருந்து தேவன் தான் ஆரம்பித்து வைக்கிறார். Yeah, that is the first point. அது முதலாவது சத்தியம். The second thing is that how many series of judgments are there? எத்தனை வரிசையான நியாய தீர்ப்புகள்? 3, almost 3 into 7, right? 3 7 முதல் 21 நியாய தீர்ப்பு. Exactly not 21, it is 21 minus 2. That's fine. So it is almost around 20 different kinds of judgment. If you look at that, which we are going to study, that every even judgment after the judgment, there is an escalation. ஒவ்வொரு நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு எஸ்கலேஷன்
அதிகரிக்கும். ஒவ்வொரு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் போதும் கூட அதுக்கு பின்பாக வரக்கூடிய நியாய தீர்ப்புலாம் அதிகரித்து கொண்டே போகும், அதோடைய வீரியம். Now, the third point is that all the people, those who are suffering on this earth, especially the unbelievers, they clearly know that the source of this judgment is from God. அந்த நியாய தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட அந்த அவிசுவாசிகளுக்கு தெளிவாய் தெரியும், இந்த நியாய தீர்ப்பு தேவனிடமிருந்து வருகிறது என்பதை குறித்து துல்லியமாக அறிந்திருப்பார்கள். And the last one, despite knowing that the source of the judgment is from heaven and it is due to their wickedness, their hearts are becoming more rebellious and hard-hearted and they don't want to worship God. தேவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்தும் கூட அவருடைய இருதயமானது இருக்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அப்போதும் தேவனுக்கு எதிராக தூசண வார்த்தைகளையும் அகங்காரத்தையும் நிறைந்து காணப்படுவார்கள். Let me ask a question. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன். Can any amount of tribulation or persecution can it change the heart of a person? அதாவது இது போல எத்தனை உபத்திரவங்களும் கூட வந்தாலும் மனிதனுடைய இருதயத்தை அது மாற்றுவதற்கு வல்லமை உண்டா? This portion says that the more the persecution, the people are more hard-hearted, even though they clearly know the reason and the source of this judgment. இந்த பகுதி நமக்கு சொல்லப்படக்கூடிய சத்தியம் இதுதான். எவ்வளவு அதிகமான நியாய தீர்ப்புகள் பாடுகள் வந்தாலும் கூட மனிதர்களுடைய அந்த துன்மார்க்கம் அதிகமாகவே ஒழிய குறையாது. Fine. So now let's come into the first 2 verses of chapter 6. We'll not read it. The first seal judgment is that there is an international conquest. There is an international conquest, that there is a war, something like that, and there is a great war which is happening. சர்வ லோகத்திற்கும் ஒரு இடையான ஒரு சண்டையை ஒரு போரை குறித்து வாசிக்கிறோம் நாம். Again, let me ask, what is the source of this judgment? இந்த நியாய தீர்ப்புக்கு ஆதாரம் யாது? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதுவும் பரலோகத்திலிருந்து தான். Fine. Now, if you look into the next one, there is an escalation. So after the first seal judgment, what is the expectation? People should know that the source of this judgment is from God. They should repent and come back. But they don't want to do that, and there is an escalation. அதாவது முதலாவது அந்த முத்திரை நியாய தீர்ப்பினுடைய வீரியம் அதுக்கு பின்பாக இரண்டாவது அதிகரிக்கிறது. அவர்களுக்கு தெரிகிறது தேவனிடமிருந்து வருகிறது என்றால், அப்பொழுது மனம் திரும்பி இருப்பார்களானால் தேவன் அதை குறித்து விட்டிருப்பார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி போவது கிடையாது. Second seal judgment. Can anyone read verse 4 loudly? 4வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீர்களா சத்தமாக? அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. I think most of you would have seen the slaughtering house, right? The slaughter house. நீங்க ஆடு மாடுகள் வெட்டக்கூடிய அந்த கொலைகளத்தை பார்த்திருக்கீங்களா? The person who is cutting, they will tell to the goat or the cow, say that, can you please lay down, let me put my hand. Is that the way that person says? ஆடை வெட்டுறவன் மாடை வெட்டுறவன் வந்து நான் வெட்ட போறேன், தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடு, அப்படியே வந்து படுத்துக்க, நான் தலையில கத்தி வச்சு வெட்ட போறேன் அப்படி சொல்லுவானா? It's a brutal killing. It's a brutal. There is no kind. There is no mercy. Nothing. That's the way the people, the animals are getting slaughtered. அதுபோல்தான் மனித எந்த விதமான அங்கு ஒரு கொடூரமானது வன்முறையானது காட்டப்படும் அங்கு. அதுபோல்தான் இங்கும் கூட இந்த நியாயத்தீர்ப்பிலும் கூட எந்த இரக்கமும் அங்கு முன்னிறுக்கப்படுவது கிடையாது. There is no much peace in this world even now, but there is a minimal peace. That's why many families are somehow they are managing. But there is a day which is going to come that the peace will be taken away by God, and the people will kill each other like the way in the slaughterhouse they kill the animals. இப்பொழுது நமக்கு சமாதானம் இல்லைதான், ஆனாலும் கூட கொஞ்சம் ஏதோ இருக்கிறது. அதனால சில குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக சொல்லப்படுகிறது, இருக்கிற சமாதானம் எடுத்துப்பட போகிறது. சமாதானம் எடுத்துப்பட்ட பின்பு எப்படி ஒரு ஆடு மாடு வெட்டுபவன் இரக்கமேல் வெட்டுகிறான், அதுபோல ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இரக்கமேல் வெட்டி கொள்வான். Husband may kill the wife properly. கணவன் மனைவியை கொள்வான். Children. And the children may kill the neighbors. So there is no peace, and the people will brutally kill each other. அங்கு கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்த விதமான அன்போ இரக்கமோ இல்லாமல் ஒருவரை வெட்டி கொலை செய்து கொள்வார்கள்.
Third seal is that மூன்றாவது literally there is முத்திரை. a famine. There is no things to eat, right? It is an inflation and there is no proper food for the people in this world. அங்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு நிஜமான ஒரு வறட்சி, பஞ்சம் வருகிறது. சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. Now, are you able to see the escalation in the judgment? இந்த நியாய தீர்ப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 3 என்று வீரியம் அதிகரித்துக் கொண்டே போவதை பார்க்கிறீர்களா? Fine. Now, the fourth one, let me ask a question. If you have a Google or something, can someone find out and tell me, what is the world population in 2026? 2026 உலகத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு? Almost close to 8 billion or 800 crores. That's the world population. Theophilus, good. 800 கோடி. Now, when the fourth seal happened, how many people are going to get killed? அதாவது 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது எத்தனை மக்கள் சாகடிக்கப்படுகிறார்கள்? 200 crores of people are going to get killed when the fourth seal is getting opened. 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது உலக மக்கள் தொகையில் காற்பங்கு 200 கோடி மக்கள் சாகடிக்கப்பட போகிறார்கள். Do you see an escalation now? இப்பொழுது இன்னும் அந்த வீரியம் அதிகரிக்கிறதை உணர்வீர்களா? Now, after the fifth seal is opened, there is a sad there is a cry. Do you know what is that cry? Can someone read verse 10? 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அங்கு ஒரு அழுகை காணப்படுகிறது. ஏன் அந்த அழுகை? என்ன அழுகை? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். It is a cry and a prayer. Do you know what is a prayer? All the people, those who are martyred, the believers, those who are martyred during the great tribulation, their souls have reached the God and they're crying, Lord, look at what is happening on this earth. How long the believers will get persecuted? How long the people of God will get persecuted and get killed and brutally killed and martyred? That's a question the martyred people on the heaven, they are asking God. அதாவது அந்த மகா உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்த மக்கள் அங்கு அவர்களுடைய ஆவியானது தேவனிடத்தில் இருக்கும். அவர்கள் அங்கு விசுவாசிகள் படக்கூடிய பாடுகளை எல்லாம் கண்ட பின்பு அவர்கள் தேவனிடத்தில், ஆண்டவரே எப்பொழுது இதற்கான நியாயத்தீர்ப்பு செய்வீர் என்று அது கதறக்கூடிய ஜெபமாகவும் அழுகையாகவும் அது காணப்படுகிறது. And what is the answer in verse 12? 12 தேவனுடைய And second part of verse 11, what is the answer? என்ன அதற்கு பதில் தரப்படுகிறது? How long is it? God's time has not come. It will take some more time, which means some more thousands of believers, some more lakhs of believers are going to killed and martyred. That's what God is telling. தேவன் என்ன சொல்லுகிறார்? இன்னும் சாக போகிற தேவனது பிள்ளைகள் இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கையானது நிறைவடையவில்லை, காத்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். And verse 9 says all the souls are under the altar, which means their martyrdom, their sacrifice is something like a worship to God. அங்கு தேவனுக்காக மரித்த அந்த இரத்த சாட்சிகளுடைய அந்த இரத்தமானது, குக்குரலானது, அது ஆராதனையை போல எடுக்கப்படுகிறது. Fine. Now when the sixth seal opened, look at, there are a lot of changes in the cosmic things. The sun, the moon, everything, it's getting impacted. 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அங்கு ஆகாய மண்டலத்தில் பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. Can someone read verse 16 and 17? 16 17 வாசிக்க முடியுமா? பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். Who is crying or who is asking this question? Do you know? இந்த கேள்வியை கேட்பது யார்? யார் கதறுகிறார்கள்? The kings of this world. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள். All the people, the kings and all the rulers of this world, they know one thing, that all the source of this judgment is from God. And what exactly is the question they are asking? The end of verse 17, that who is able to withstand this? Who is able to stand before God? That is a question all the unbelievers are asking. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவர்கள் இந்த
தேவனுடைய கோபாக்கினிக்கு யார் எங்களை மறைக்கக்கூடும் என்று கதறக்கூடிய நாளாக அந்த நாள் காணப்படுகிறது. So one seal judgment over, which means the seal judgment got over. Yeah? முத்திரையின் நியாய தீர்ப்பானது இதோடு நிறைவடைகிறது. The seventh seal is the beginning of that trumpet judgment. அந்த ஏழாவது முத்திரையானது பின்பு வரக்கூடிய எக்கால முத்திரையுடைய தொடக்கமாக இருக்கிறது. The seventh trumpet is the beginning of the bowl judgment. ஏழாவது முத்திரையானது ஏழாவது எக்காலமானது முதலாவது கலசத்துடைய நியாய தீர்ப்புடைய தொடக்கமாக இருக்கிறது. Fine. So now we understood the seven seal judgments. இப்பொழுது 7 முத்திரை நியாய தீர்ப்பு தெரிந்து கொண்டீர்களா? Now verse chapter 7, let me quickly summarize it. இப்பொழுது 7வது அதிகாரத்தை நாம் சுருக்கமாக தியானிப்போம். 12,000 people from each tribe of Israel, God is selecting them and God is putting a seal on their forehead. இஸ்ரேலுடைய கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் நெற்றியில் அவர் முத்திரையிடுகிறார். Do you know what exactly is a seal? That seal shows that their ownership, their lordship belong to Jesus Christ. அந்த முத்திரையானது யார் அவர்களுக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் யாருக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய முதலாளித்துவம், தேவனுக்கு சொந்தமான மக்கள் நாங்கள் என்பதை அது முத்திரையானது வெளிப்படுத்துகிறது. So listen to me, even though a great number of people of Israel will get saved, even though a great number of people from the Gentiles will get saved and know, but a significant portion of the people of Israel, God will protect them for a specific purpose that nothing can harm them. இந்த உலகத்தில் இப்பொழுதும் அப்பொழுதும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் தேவனானவர் இஸ்ரேல் மக்களில் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 மக்களை அவர் ரட்சித்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்களை பாதுகாக்கிறார். யாரும் அவர்களை ஒன்றும் தொட முடியாது. Now in the book of Revelation we are going to come that there is another seal mandated. Do you know who is mandating that seal? இந்த சமயத்தில் நாம் இன்னொரு முத்திரையை குத்திர வாசிக்கிறோம். நாம் யார் அந்த முத்திரையை ஆரம்பிப்பது? Followers of Antichrist. அந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள். So this 12,000 into 12, how many people are there? 12,000. Theophilus, 12,000 into 12, how many people are there? 12,000 into 12 எத்தனை பேர்? 12 into 12, how many? 1,44,000. Which means 1,44,000. I'm asking this question so that I see that some of the people are really enjoying the lunch. Okay, fine. So 1,44,000 people, right? They will have the seal on their forehead and God will protect them in a miraculous way. 1,44,000 பேருடைய நெற்றியில் அங்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவன் அதிசயமாக பாதுகாத்து வருகிறார். Now let me ask another question. There are a lot of people in different parts of this world, right? So, like Andaman Nicobar Islands, the people, no one can go there, or probably the Caribbean Islands, some of the remote part of the, maybe the North Korea. There are remote part of the country, our world. The gospel is very difficult to reach there. இந்த உலகத்தில் இப்போதும் தேவனுடைய சுவிசேஷம் சென்றடையப்பட முடியாத சில மக்கள் இனம் இருக்கிறது. அந்தமானில், கரிபியன் தீவில், வடகொரியா பகுதிகள் எல்லாம் இன்னும் இயேசுவுடைய சுவிசேஷம் சென்றடையாத மக்கள் பகுதிகள் உண்டு. How many people do you think that will get saved during Great Tribulation? மகா உபத்திரவ காலத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? Nowadays we are distributing tract, opener, everything. Very few people are getting saved. இப்பொழுது நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஓபனர் பிரீச்சிங் நடக்கிறது, அது என்னென்ன பண்ணுகிறோம். ஆனாலும் கூட வெகு சொற்ப எண்ணிக்கையில் மக்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். Can one person read verse 9, chapter 7, verse 9 and let me know how many people will get saved during Great Tribulation? அந்த மகா உபத்திரவ காலத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நாம் 7:9 வாசிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். யாராவது வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். Fine. How many people are there, brother? எண்ணக்கூடாது, uncountable. And is it only from America? அமெரிக்கால மட்டுமா? Which all places? சகல ஜாதிகள். Every nation, every tribe, every people, every language, including Tamil,
people are getting saved. Enormous, countless people are getting saved. எல்லா மொழியிலும், எல்லா இனம், எல்லா நாடுகளிலிருந்து எண்ணிக்கையடங்காத மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தமிழ் உட்பட. And do you know who are these people? யார் இந்த மக்கள்? These people are, when John sees that, are they living on this earth or they are already become martyred? அவர்கள் யோவான் பார்க்கும் பொழுது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது ரத்த செஞ்சு மரித்து விட்டார்களா? Can you read verse 14 and tell? 16 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாக Look at, they have come from that great tribulation and their souls are in heaven, means a countless multitude, they became martyred for Christ. அதாவது இங்கு இந்த மகா உபத்திரவ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மகா உபத்திரவத்தை சகித்து அவர்கள் மரித்து போனவர்கள், இயேசுவுக்காக ரத்த சாட்சியை மரித்தவர்கள். See, great tribulation is a time that many people will get saved, but all those who are getting saved, they need to stand, maybe they need to give a great price for their conviction and their faith. மகா உபத்திரவ காலத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் அவர்களது ரட்சிப்புக்கு அவர்கள் மிகப்பெரிய விலைக்கிரம் கொடுக்க வேண்டியிருக்கும். So many people with whom we have shared the gospel, probably there are chance that, look at, many people are missing. Brother is missing. His house, no one is there. They will think through and they will come to know Christ and they will accept the gospel. இப்பொழுது நாம் சுவிசேஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். மகா உபத்திரவ காலத்தின் போது பிரசங்கித்த மக்கள் எல்லாம் காணாமல் இருக்கும் பொழுது அவர்கள் யோசித்து புரிந்து கொண்டு அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். Now, another thing, if enormous people, right, a countless people are getting martyred, do you know what exactly is the response of heaven? அநேக லட்சக்கணக்கான மக்கள் அங்கு ரத்த சாட்சிகளை மரிக்கும் பொழுது பரலோகமானது அதுக்கு எப்படி பிரதிபலிப்பை வெளிப்படுத்தும்? Chapter 8 verse 1, can someone read and tell what is the response of heaven? பரலோகமானது எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை அது காண்பிக்கிறது? 8:1 வாசிச்சு சொல்லுங்க. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. For 30 minutes, right? Probably may not be exactly 30 minutes, but yeah, for half an hour there is a silence in heaven. அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி கடைபிடிக்கப்படுகிறது. Just look at chapter 4 and 5. All the people are worshipping and praising the Lamb and the God in the throne. For half an hour, pin drop silence. 4வது 5வது அதிகாரத்தில் அங்கு பரலோகமே எவ்வளவு ஆராதனை சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் இங்கோ அந்த ஆராதனை எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதியாக்கப்படுகிறது அரை மணி நேரம். What does it mean? அதற்கு என்ன அர்த்தம்? When some people are dead, we'll all stand up in our school assembly and give a 1 minute silence. Is that kind of a silence? இப்பொழுது நாம் யாராவது மரித்து போனால் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் 5 நிமிடம் 10 நிமிடம் நம் ஸ்கூல் பிரேயர்ல அமைதியா இருப்போம். அப்படிப்பட்ட அமைதியா? Is it an accidental death? அது இவர்களுக்கு எதிர்பாராத விபத்து மரித்து போனவர்களா? Is it outside the sovereign control and plan of God? அதாவது தேவனது அந்த ஒரு அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு அவர் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நிகழ்ந்த மரணங்களா இவையெல்லாம்? Verse 3 says that all these are with the prayers of all the saints. God is attentive to the prayers of its saints. அது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், மக்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். Fine. Now what we have seen so far, a great worship in heaven. From the heaven starts all the judgment, and the first series, the seal judgment, is completed. அங்கு பரலோகத்தில் மிகப்பெரிய ஆராதனை எடுக்கப்படுகிறது. ஆராதனை முடிந்த பின்பு அங்கு முத்திரை நியாய தீர்ப்பானது நிறைவேற்றி முடிக்கப்படுகிறது. Let me ask you a question, whether all the Jewish people will get killed, all the Jewish Christians will get killed? எல்லா யூத கிறிஸ்தவர்களும் கொல்லப்படுகிறார்களா? How many will be protected by God? தேவனால் பாதுகாக்கப்படுகிற மக்கள் எத்தனை பேர்? Fine. Now coming to the trumpet judgment, we see in verse 7, chapter 8 verse 7, let's not read this. What is the portion of the trees or the earth or the green grass which is going to burn up? இப்பொழுது எக்கால நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. 8வது அதிகாரம் வசனம் 7 வாசித்து சொல்லுங்கள். In the first series, what was the proportion? முதலாவது அந்த முத்திரை நியாய தீர்ப்பில் எத்தனை பங்கு? காற்பங்கு. Let me ask a mathematical question. 1/3 or 1/4 which is bigger? 1/4, அதாவது கால் பங்கு அதிகமா, 1/3 அதிகமா?
4 is bigger than 3, but still 1/3 is bigger than 1/4. Yeah. So again, do you see that there is an escalation? இப்பொழுது இன்னும் புரிகிறதா? வீரியம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, நியாய தீர்ப்பின் வீரியம். Just see all the beautiful trees here in Kotagiri. Beautiful trees, and how many are going to get burned? இப்பொழுது கோத்தகிரியில் இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த பச்சை மரங்கள் எல்லாம் இப்போ எத்தனை பச்சை மரங்கள் அழிக்கப்பட போகும்? It is not only the earth, the grass, the trees, 1/3 is going to get burned. உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா அந்த பச்சை புல் பூண்டுகள் எல்லாம் 1/3 அழிக்கப்படும். Now coming to second trumpet judgment. இரண்டாவது எக்கால நியாய தீர்ப்பு. The judgment is on the sea. 1/3 of the sea became blood. 1/3 of the creatures living in the sea died. 1/3 of the ships were completely destroyed. நம்ம 8:9 வாசிக்கிறோம், சமுத்திரத்துடைய 1/3 ரத்தமாய் மாறுகிறது, சமுத்திரத்தில் உள்ள 1/3 உயிரினங்கள் சாகடிக்கப்படுகிறது, சமுத்திரத்தில் உள்ள கப்பல்களில் 1/3 சேதமாகிறது. So now there is a great impact on the vegetables and the fruits, right? இப்பொழுது புல் பூண்டுகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே அழிக்கப்படுகிறது. Can we survive with fish at least? சரி, இதெல்லாம் போகட்டும், நல்ல மீன் வறுத்து சாப்பிடலாமா? மத்தி மீனை வச்சு 1/3 gone. அதுவும் போச்சு. Now only thing is that some water to drink. Let us read. தண்ணி மட்டும் தான் இருக்குது குடிக்கிறதுக்கு, அதையும் பார்ப்போமே. Verse 11, it says that 1/3 of the waters become wormwood. Wormwood means a poisonous one. தண்ணியே என்னாச்சுங்க? 1/3 எட்டியை போல கசக்கிறது. Again, do you see escalation? மறுபடியும் பார்க்குறீங்களா? அது வீரியம் அதிகமாகுது. The fourth one, when it struck, 1/3 of the stars, the cosmic things, 1/3 of the things became completely darkened. அங்கு ஆகாய மண்டலத்தில் உள்ள 1/3 முழுவதும் எரிக்கப்படுகிறது, சேதமடைகிறது, இருளடைகிறது. Coming to chapter 9, the fifth trumpet. அதிகாரம் 9, 5வது எக்காலம். Fine. That's very interesting. There is a locust, verse 3 to 6. Now, let me ask some question. Who is attacking the human beings now? இப்பொழுது மனிதர்களை யார் தாக்குகிறார்கள்? Locust. In my version, it is locust. I don't வெட்டுக்கிளி, know. Scorpion. வெட்டுக்கிளி. Yeah, like, and it looks like a scorpion. அது வெட்டுக்கிளி, ஆனா தேவை போல இருக்கிறது. Now, when you go home, you can read it. Verse 3 says, some of these are in passive verses. Passive verses means they were given. They were given. It was not allowed. All these are passive means someone is giving them the power. Who is giving them the power? அதாவது அது ஒரு செயல்பாட்டு வினையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களை இயக்குவது பின்பாக வேறொரு சக்தி இருக்கிறது. யார் அதை இயக்குகிறார்கள்? God. Now, it looks like, right, there is a bottomless pit. We don't have time to go through everything. Just imagine that a pit without a bottom. Can you imagine? ஒரு பெரிய ஒரு குழி இருக்கிறது, ஆனால் அதுக்கு அடிபாகம் கிடையாது. When it opened, all the locusts are coming and it looks like a scorpion. And I don't know whether have you experienced the bite of a scorpion. அது அந்த பாட்டம்லெஸ் பிட்டிலிருந்து, அந்த பெரிய பாதாளத்திலிருந்து அந்த வெட்டுக்கிளியானது பறந்து வருகிறது. வெட்டுக்கிளியுடைய முகமானது தேலை போல இருக்கிறது. தேல் கொட்டி யாராவது பார்த்துருக்கீங்களா? உணர்ந்திருக்கிறீங்களா? வலி எப்படி இருக்கும்? அது போல இருக்கிறது அங்க. Just imagine that. Actually, can you sleep peacefully? நான் தூங்க முடியுமா நம்மளால? Can you anywhere sit there? உட்கார முடியுமா? Under the chair, a scorpion is biting you. சேர கீழ இருந்து கொட்டிட்டு இருக்கு உங்களைய. You are going for lunch, there is another scorpion. சாப்பிட போறீங்க, அங்கும் கொட்டும். Inside the shoes, there is another scorpion. ஷூக்குள்ள அது கொட்டிட்டு இருக்கும். Too painful. அது ரொம்ப வலியுள்ளது. Whether any person will die? அந்த வலி நிமித்தம் சாவானாவது? சாகவும் முடியாது. Verse 6 says that that's a time that the people in the world seek death. Death is more comfortable than the bite of the scorpion bite. அந்த வெட்டுக்கிளியுடைய அந்த வலியானது, கொட்டுதலுடைய வலியானது மரணத்தை விட மரணத்துக்கு பரவாயில்லாம இருக்கும். மரணத்தை தேடுவாங்க, மரணம் அங்க கிடைக்காதவர்களுக்கு. And how many days it is? 1 week, 2 weeks? எத்தனை நாட்கள்? ஒரு வாரம், 2 வாரமா? 5 months. 5 months. 5 மாதம். Scorpion bite, no death. The people really lamenting about this. 5 மாதம் தேல் கொட்டுவதை போல வலி, அதில் தப்பிப்பதற்கு சாவு கிடையாது. எப்படி இருக்கும்? People are still not repenting. ஆனாலும் கூட மக்கள் இப்பொழுது மனம் திரும்ப மனதில்லை அவர்களுக்கு. People, they don't want to accept God. இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மனதில்லை. Let's come to the 6th trumpet. 6வது எக்காலம். Verse 18, can you read it? Look at 1/3 of the people are getting killed. இப்பொழுது 1/3 மக்கள் கொல்லப்படுகிறார்கள்.
after the previous judgment, how many people are left there? அங்க 800 கோடியில 200 கோடி போயிடுச்சு, 600 கோடி இருக்காங்க. இதுல அப்ப இதுல இன்னும் எத்தனை மீதி இருப்பாங்க? மறுபடியும் 200 கோடி. Means half is gone. பாதி மக்கள் மரித்து போறாங்க. Now when we are reading this revelation for the first time, our expectation is that now the people understood that they cannot survive. Lord, forgive all my sins. I will come back to you. That is our expectation as a reader. இதை வாசிக்கும் போது நமக்கு எப்படி தோணுது? அப்பா இவ்வளவு பாடுபடும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்பா போதும் ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க கர்த்தாவே, நான் பாவியா இருக்கிறேன், இப்போவாவது நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு கொடுங்கன்னு மக்கள் கேட்பாங்க நினைச்சீங்களா? Verse 20 and 21. Can one of you read? 20-21 வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடத்தவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. What was the response of the people? மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குது பாருங்க. மனம் திரும்பல அவங்க. Do you agree that all these sufferings are unbearable? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இந்த பாடுகள் எல்லாமே தாங்க முடியாதுன்னு சொல்லி Do they know the source of all the judgment? அவங்களுக்கு தெரியுமா இந்த பாடுகள் யாருக்கு வருதுன்னு சொல்லி? Yes. Do they know why the suffering is coming? இந்த பாடுகள் ஏன் வரவழைக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமல்லவா? Because of their sins. அவர்கள் பாவங்களின் நிமித்தம். But still they don't want to repent. ஆனாலும் கூட மனம் திரும்புவதற்கு அவருக்கு மனதில்லை. When God finally sent them into eternal lake of fire, can anyone open their mouth and say that, Lord, I did not know you? அவர்களை அக்னி கடலில் தள்ளப்படும் போது யாராவது சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீர் இப்படி ஒரு தேவன் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை என்று? Now, before the next judgment, there is some kind of an interlude. Let me explain. Interlude means there is some kind of அடுத்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஒரு 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 சிறிய ஒரு இடைவெளியும் காணப்படுகிறது. Now there is a little scroll. Scroll means again something like a scroll. அது ஒரு சின்ன புஸ்தக சுருள் காணப்படுகிறது. And can someone read verse 9, 10 and 11? 9-10 வாசிக்க முடியுமா? Chapter 10 verse 9, 10 and 11. 9-10-11. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். This is maybe a reference from Old Testament. இது பழைய ஏற்பாட்டுடைய ஒரு பகுதியுடைய எடுத்தாளக்கூடிய பகுதியாக இருக்கிறது. A voice from heaven is telling to John that, John, can you go to that angel and take that scroll and eat it? யோவானிடத்தில் வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, நீ போய் அந்த தூதனிடத்தில் அந்த புஸ்தகச் சுருளை வாங்கி புசி என்று. When you take this and eat it, what is the taste? அதை வாங்கி புசிக்கும் பொழுது அது எத்தகைய சுவையாக இருக்கிறது? Sweet as honey. தேனை போல மதுரமாக இருக்கிறது. But when it goes into the stomach, so bitterness. ஆனால் வயிற்றுக்குள் போகும் பொழுது அது கசப்பாகிறது. And the explanation is verse 11 that, John, you must go and prophesy. அதாவது அதுக்கு பின்பாக யோவான் நீ போய் மறுபடியும் தீர்க்கதரிசன முறை என்று. The sweetest word which the man can ever hear and listen is the word of God. அதாவது மனிதன் இந்த பூமியில் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியுள்ள வசனம் எதுவென்றால் தேவனுடைய வசனம் தான். The Bible, the 22 chapters of Revelation especially, they are the sweetest, something like a honey. God's word, what God is going to plan, and how people can get saved, and what God has done for the eternity, that everything is beautifully written. 22 அதிகாரம் படைத்த அருமையான தேவனுடைய திட்டம், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட்ட பின்பு மனிதனுக்கு என்ன நிகழப் போகிறது, பூமியானது எப்படி அழிய போகிறது, தேவனுடைய திட்டம் என்ன என்று அழகாய் எழுதப்பட்ட அருமையான வேத வசனம் இது. But what is honey for some people
It is a bitter taste for a different group of people. சில மக்களுக்கு தேனில் மதுரத்தை போல் இருக்கிற வசனமானது சில மக்களுக்கு அது மகா பெரிய கசப்பான எட்டியை போல கசக்க போகிறது. Who are the people for whom it is a so bitter taste? யாருக்கு அது கசப்பா இருக்க போகிறது? Those who are not repenting. மனம் திரும்பாத மக்களுக்கு. Yeah, those who are rebelling and those who don't want to repent of their sins. பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் தேவனுக்கு எதிராக இருக்கிற மக்களுக்கு. John's role is a very tough role. Yeah. யோவானுடைய பணியானது மிகவும் கடினமான ஒரு பணி. There exactly we see in Old Testament that God is telling that prophet, you go and prophesy and the people will not listen to you, probably they will persecute you. பழைய ஏற்பாடு தெளிவா சொல்லுகிறார், நீ போய் தீர்க்கதரிசன முறை யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க, உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, ஆனாலும் போய் சொல் என்று சொல்லுகிறார். But John does not have an option. யோவானுக்கும் அதுபோல எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. Even though the people they don't repent, even though the people maybe rebel against that, but still John has to prophesy. மனிதர்கள் மனம் திரும்பாவிட்டாலும் கூட யோவானுக்கு வேறு எந்த விதமான மாற்று வேலையும் கிடையாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். So far we have completed almost the trumpet judgment and the prophecy or the role of John as a prophet. எக்கால நியாயத்தீர்ப்போடு கூட அது முடிகிறது இதுவரைக்கும். Fine. We have few more minutes before we close the session. Now there are two people God is sending them to this earth. அடுத்து தேவன் 2 மனிதர்களை பூமிக்கு அனுப்புகிறார் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக. That is chapter 11. அது 11வது அதிகாரம். Before that, can someone read verse 2? 2வது வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜேதருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து இருக்கிறவர்களாய் 1120 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். Fine. Now, what is the commandment here in verse 2? 2வது வசனத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? Verse 1 it says that get up and measure the temple of God and the altar and the one who worship there. அளந்து பார், எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். What is to be measured? எதை அளக்க வேண்டும்? தேவாலயம், பலிபீடம், மக்கள். Where is the temple now? இப்பொழுது தேவாலயம் எங்கே? There is no temple now. இப்பொழுது தேவாலயம் இல்ல. But a temple is going to come in the great tribulation. அந்த மகா உபத்திரவ காலத்தின் போது தேவாலயம் எழும்ப கட்டப்படும். If you go through the book of Daniel, during that 7 year of period time, there is a peacemaker which is going to come. அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் சமாதானம் கொண்டு வரக்கூடிய மனிதன் எழுந்து வருவான். Then the people of Israel will accept that. Who is he? இஸ்ரவேல் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். He is the Messiah. He is a peacemaker. அவர்தான் மேசியா. During the middle of that period, the true color of that person will know that he will establish a statue, a idol in the temple and mandate that all the people should worship me. அந்த மேசியா என்று மக்கள் நினைத்த அந்த மனிதன் 3 வருடத்தின் போது அவன் உண்மையான நிறமான வெளிப்படும். அவன் தன்னை தேவனாக்கி எல்லோரும் வணங்க சொல்லுவான், அவன் ஆராதிக்க சொல்லுவான். So the temple is not there and they cannot simply construct the temple, but during the great tribulation a peacemaker in the form of a peacemaker is come and he will help the people of Israel. அந்த மகா உபத்திரவ காலத்தின் போது இப்பொழுது ஆலயம் இல்லை, ஆனால் அவன் சமாதானத்தை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவான் அவன். Now this is again from the Old Testament. It says that after the Jerusalem temple is destroyed and now the God is telling to the prophet that, prophet, you go and measure the temple, which means I want to repossess, making a claim over the ownership of the Jerusalem temple. Something similar to that. The commandment here is to measure the temple. எருசலேம் ஆலயமான இடிக்கப்பட்ட பின் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் எடுத்து சொல்லுகிறார், அவர் போய் அதை அளந்து பார் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த இன்னுமாக நான் ஆலயத்தை கட்டப் போகிறேன், அதற்கு நான் தான் முதலாளி என்று சொல்கிறார். அதே ஒரு அர்த்தத்தில் இங்கும் கூட காண்கிறோம், ஆலயத்தை அளந்து பார், நான் அதை கட்டப் போகிறேன். Fine. And the Gentiles will trample the holy city for 42 months. 42 months is how many years?
3.5 years. For the 3.5 years, especially the second part of the great tribulation, that's a great and tremendous tribulation, Gentiles will trample that city. அந்த 42 மாதம், அதாவது 3 வருடங்கள், அந்த மகா உத்திரவாதத்துடைய இரண்டாவது பகுதியில் புறஜாதிகளும் கூட அதிகமாக பாடுபடுவார்கள். Now, God is raising 2 witnesses with an authority to prophesy for 1260 days dressed in sackcloth. அந்த 3 மாதம் தேவன் 2 மக்களை எழுப்ப போகிறார். அவர்கள் ரெட்டு உடுத்தி தேவனுக்கு என்று தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். So how many days they are prophesying? எத்தனை நாட்கள் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்? 1260 For நாட்கள். 3.5 years. 3 வருடங்கள். They are in a formal suit, right? That's how they preach, right? How do they preach? சூட் கோட் போட்டு அவங்க பிரசங்கிப்பாங்க. Sackcloth. Why sackcloth? ரெட்டு உடுத்தி. ஏன் அந்த ரெட்டு? Last 3.5 years you did not repent. You have some more time to repent. Otherwise, a great judgment is going to happen. கடந்த 3 வருடம் அமைதியா இருந்துச்சு, நீங்க மனம் திரும்பல. ஆனா இப்போ அடுத்த 3 வருடம் வரப்போகுது, அதுலயாவது மனம் திரும்புங்க. And they have authority to stop the rain and many such things they can do that. அவர்கள் அநேக அற்புதங்களை செய்வார்கள். மழையை நிறுத்துவார்கள், மழையை வர வைப்பார்கள். Can anyone harm them? அவர்களை யாராவது தாக்க முடியுமா? முடியாது. Mudiyadu. That's what you are telling. Now verse 7 says that when they have completed that testimony, then the beast will come up and make war with them and conquer them and kill them. தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது அங்கு மிருகமானது அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். Who allowed them to get killed? அவர்களை சாகடிக்கப்படுவதற்கு யார் அனுமதிக்கிறார்? God. They had a mission. When they completed that mission, God allowed them to be killed. அவர்களுக்கு ஒரு கட்டளையானது கொடுக்கப்படுகிறது. நிறைவேற்றி முடிந்த பின்பு அவர்களை தேவன் கொல்ல அனுமதிக்கிறார். And verse 8 says that they got a very respectful burial and funeral, right? அவர்களுக்கு மிகவும் அழகான ஒரு funeral கிடைக்கிறதா? அடக்கம் இல்லை. What it says? என்ன சொல்கிறது? விசாலமான வீதியிலே கிடக்கும். And in verse 9 says that all the people from all the language and tribe, they will see the dead body for how many days? 3வது வசனம். 3 நாள். Yes. Just some interesting thing. When John writes this, can any person imagine that a dead body can be seen by the whole world? யோவான் எழுதும்போது யாராவது யோசிச்சிருக்க முடியுமா? ஒரு பணம் கிடக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த பணத்தை 3 நாள் பார்க்க முடியுமா? But now do you think that anyone can see? இப்ப பார்க்க முடியல. It is there in social media, TV and YouTube and many things. யூடியூப், சோசியல் மீடியா. Which means the world would want to give a complete disrespect to the dead bodies of these 2 people. Why? Because these are the 2 peoples who tormented us for the last 1260 days. அதாவது அந்த உலகமானது அந்த 2 பேருக்கும் நல்லடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை. மிக முடிந்த அளவு அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? 3 வருடம் அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை உணர்த்தி மனம் திரும்ப சொல்லி அழைத்தது நிமித்தம். And verse 10 says that something like the whole world is celebrating something like a Diwali or something like a festival. What is that festival? தீபாவளியை போல மிகப்பெரிய உலகம் எங்கும் அந்த ஒரு விழாவை எடுக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏன்? எதற்கு? People are giving gifts to each other. சந்தோஷப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். People are giving sweets to each other. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுகிறார்கள். What is the reason? என்ன காரணம்? 2 பேர் செத்து போயிட்டாங்க. Great relief. People are really enjoying and celebrating with sweets and dress and gifts and many things. மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. இந்த 2 பேர் செத்தது நிமித்தம் அதை கொண்டாடுறாங்க, பரிசு பொருட்களை கொடுத்து, இனிப்பு கொடுத்து. But after the 300 days, 3 நாளுக்கு பின்பு God has given them the breath. They stood up and said, "Come to heaven," and they resurrected and they have gone to heaven. தேவன் அவர்களுக்கு ஜீவாவியை தருகிறார். அவர்கள் உயிர்த்தெழுந்து தேவனிடம் சென்றிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்து. And it says that the 7,000 people killed and the remaining people gave glory to God. 7,000 மக்கள் கொல்லப்படுகிறார்கள், மீதி இருக்கிற மக்கள் பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். So let me summarize here. நான் இங்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். So we have gone through 2 series of judgment. What are the 2 series of judgment? நாம் இதுவரை 2 வகையான நியாய தீர்ப்பை குறித்து படித்திருக்கிறோம். முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு.
Four things we mentioned about all this series, maybe series of judgment. What is the first thing? எல்லா நியாய தீர்ப்பிலும் நாம் 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். There is an escalation. நியாய தீர்ப்புடைய வீரியமானது அதிகரித்துக் கொண்டே போகிறது. God has given something. Expectation is that people should repent. No, God will escalate it. Expectation is that people should repent. They are not repenting. God is further escalating. There is an escalation we see. தேவன் அவர்களை மனம் திரும்புவார்கள் நினைக்கிறார், மனம் திரும்பவில்லை. அதை இன்னும் அதிகரிக்கிறார். மனம் திரும்புவார்கள் நம்புகிறார், மனம் திரும்பவில்லை, இன்னும் அதிகரிக்கிறார். All the people in this world, they know that the source of the judgment is from God in heaven. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த நியாய தீர்ப்பானது தேவனிடமிருந்து வந்திருக்கிறது என்று. They know that the reason for this judgment is their sin. இந்த நியாய தீர்ப்புக்கு பின் காரணம் என்னவென்றால் தங்களது பாவம் என்பதை அவர் உணர்ந்திருப்பார்கள். Despite knowing everything, they don't want to repent. இவை எல்லாம் தெரிந்திருந்த பின்பும் கூட அவர்கள் மனம் திரும்ப மனதில்லை. Now God is giving one more opportunity, that God is raising 2 witnesses to preach the gospel for them for 1260 days. இப்பொழுது தேவன் அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். 2 பேரை எழுப்பி 3 வருடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதிக்கிறார். They do Lord's miracles in terms of closing the sky and plague and many things, so that the people should understand that and listen to the gospel. இவர்கள் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். மலையை நிறுத்துகிறார்கள், கடலை மூடுகிறார்கள். இதை பார்த்து பின்பாவது மக்கள் சுவிசேஷத்தை நம்புவார்கள் என்று நம்புகிறார். ஆனாலும் கூட நம்பவில்லை. And after 1260 or 3.5 years, people, they killed that 2 people, and the world is celebrating something like a festival. 3 வருடத்துக்கு பின்பு உலகமானது அவர்களை கொல்லுகிறது. அவருடைய சாவை உலகமெங்கும் கொண்டாடுகிறார்கள் பெரிய பண்டிகையை போல. That is the heart of a human being. அதுதான் மனிதனுடைய இருதயம். Nothing can be changed. எதுவும் அவனை மாற்ற முடியாது. And finally, when God is going to judge them in the white throne judgment, no mouth can be opened. தேவன் வெள்ளை சிங்காசனத்தின் போது அவர்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கள் யாரும் வாயை திறக்க முடியாது. All the people will be shut, and they will acknowledge that Jesus Christ is only the Lord. எல்லா மனிதர்களும் தேவன் இயேசு மட்டுமே கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். We'll continue the study. May God help us. நாம் தொடர்ந்து படிப்போம். தேவன் மகிமைப்படுவாராக.